பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாவக்காயை கசப்போடு சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. சுகருக்காக இருக்கட்டும், வயிற்றுப்பூச்சிக்காக இருக்கட்டும், கசப்பாக சாப்பிட்டா தான் நல்லது. பாவக்காய் ரொம்ப கசக்காமல் இருக்கிறதுக்கு சீடையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பாவக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு பாவக்காயை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு இது நல்லா மேரினேட் ஆகணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம உப்பு சேர்த்துக்கிறதுனால அதிலேயே தண்ணி வரும். நல்லா மேரினேட் ஆனதும் தோசை தவாவில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி 1 பை 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க 2 சைடும். பாவக்காயோட கசப்பு தன்மை குறையிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செய்யலாம். இல்லை முதல்லையே உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அதிலேயே தண்ணி வந்துடும். அந்த தண்ணியெல்லாம் தனியாக பிழிஞ்சு எடுத்துட்டு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க.